ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகேமா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடலில் இன்றைக்கி நம்ம முதல் திருவிளையாடல் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இந்திரன் பழி தீர்த்த படலம். நம்ம ஏற்கனவே தேவி பாகவதத்துலேயே நம்ம இந்த கதையை பார்த்துருக்கோம். இப்போ இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. அந்த குருவை அவமதிக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வருது. அதுக்கப்புறமேட்டு குருவோட பார்வை கிடைச்சதுனால இந்திரனோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் நாம் இதில் பார்க்க போகிறோம். சரி, இந்திரன் பழி தீர்த்த படலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு தடவை தேவ பிரகஸ்பதி அதாவது தேவகுரு இந்திரனை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ இந்திரன் தேவ மகளிர்களோட சந்தோஷமாக இருக்கும்போது அவர் பிரகஸ்பதி வந்ததை கண்டுக்கவே இல்லை. உடனே அவருக்கு ரொம்ப கோவம் அங்கேருந்து போயிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு தேவர்கள் என்ன பண்ணாங்க, இந்திரன்கிட்ட போய் இந்த மாதிரி குருதேவரை நீங்கள் அவமதிச்சதுனால அவர் கோபமாக போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே இந்திரனும் தன்னுடைய ஐராவத யானை மேலே ஏறி குருவை தேடிக்கிட்டே இருக்காரு. குருவோட பார்வை கிடைக்காததுனால, குருவோட அருள் இல்லாததுனால இந்திரனுக்கு என்ன ஆயிடுது, சக்தியும் போயிடுது, செல்வமும் குறைய ஆரம்பிச்சிருது. இதனால் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களோடு சேர்ந்து பிரம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்போ பிரம்மா இந்த இந்திரன் செஞ்ச தவறுக்கு இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அறிவாலும் தொழிலாலும் சிறந்த ஒருவனை தற்காலிகமாக ஒரு குருவாக வச்சுக்கோங்க, உங்களுடைய குரு கிடைச்ச வாட்டி அப்புறமேட்டு அவர் குருவாக ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் சரி பிரம்மா சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக துவட்டா அப்படிங்கிற முனிவரோட மகனான திரிசரன் விஸ்வரூபன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த விஸ்வரூபனை குருவாக ஏற்றுக்கிறாங்க. புதுசாக குருக்கிட்ட இவனுக்கு மனசே ஒப்பலைனாலும் என்ன சொல்கிறாங்க, இந்த தேவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்காக தேவகுருவை அவமதித்த அந்த பாவமும் எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த விஸ்வரூபனும் என்ன பண்ணுறாங்க, யாகம் நடத்துகிறாங்க. வாயினால் தேவர்களுக்காகவும் மனசனால் நம்மளுடைய அசுரகுலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நலனுக்காகவும் யாகம் நடத்தும் போது இதை தன்னுடைய ஞான திருஷ்டியினால் இந்திரன் தெரிஞ்சுக்கிறாப்படி. தெரிஞ்சுக்கிட்டதுமே என்ன பண்ணுறாப்படி, அந்த விஸ்வரூபனோட அந்த 3 தலைகளையுமே வெட்டிடுறாங்க. அந்த 3 தலையுமே ஒரு தலை காடையாகவும், இன்னொரு தலை ஊர்க்குருவியாகவும், இன்னொரு தலை கிச்சிலி பறவையாகவும் மாறிடுது. மறுபடியும் இந்த குருவை கொண்ட பாவம் இந்திரனுக்கு வந்துடுது. அதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுருது. சரி, இந்த தோஷத்தை எப்படியாவது தற்காலிகமாக மாற்றணும், அதனால் அவரோட தோஷத்தை வேறு யாராவது ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரங்களிடத்தில் பிசினாகவும், மகளிரிடத்தில் பூப்பாகவும், அதுக்கப்புறமேட்டு நீரின் இடத்தில் நுரையாகவும், மண்ணின் இடத்தில் உவராகவும் பிரித்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்திரனோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி இந்திரன் புது பொலிவாக இருக்கான். நம்முடைய மகன் விஸ்வரூபன் இறந்துட்டான் அப்படிங்கிறத அந்த துவட்டா அப்படிங்கிற முனிவர் கேள்விப்பட்டதை உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் உடனே ஒரு பெரிய யாகம் நடத்துகிறாரு இந்திரனை கொல்றதுக்காக. அப்போ அந்த யாகத்திலேருந்து பெரிய பயங்கர உருவத்தோட ஒரு அசுரன் வரான். அந்த அசுரனுக்கு விருத்ராசுரன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு நீ போய் இந்திரனை கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் போர் நடக்குது. அந்த போரில் இந்திரன் மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு. உடனே விஷ்ணுவோட துணையால் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போய் கேட்டதுமே அவர் ததிசி முனிவர்கிட்ட போய் நீ கேளு, அவருடைய முதுகெலும்பை வஜ்ராயுதமாக மாற்றி நீ விருத்ராசுரன் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுக்குறாரு. உடனே ததிசி மகரிஷிக்கிட்ட போய் உலக நன்மைக்காக கேட்குறாரு. அவரும் சிவபெருமான் கிட்ட கேட்க சிவபெருமானும் கொடுக்க சொல்லிடுறாரு. உடனே ததிசி முனிவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக தன்னுடைய முதுகெலும்பை வஜ்ராயுதமாக கொடுத்துட்றாரு. அந்த வஜ்ராயுதத்தை வச்சுக்கிட்டு இந்திரன் விருத்ராசுரன் கூட சண்டை போட்டு அந்த விருத்ராசுரனையும் கொண்டாடுறாங்க. உடனே அந்த பிரம்மஹத்தி தோஷமும் இந்திரனை பிடிச்சிக்குது. இந்த பாவத்தில் நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன பண்ணுறா, அப்படி ஒரு குளத்தில் போய் அந்த குளத்தில் இருக்கிற தாமரை பூவோட தண்டில் போய் ஒளிஞ்சிக்கிறார். அப்படி ஒளிஞ்சிக்கிட்டதுமே இந்திரனுடைய மனைவியான இந்திராணி தன்னுடைய கணவனை காணமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ
தேவேந்திரன் இல்லாமல் தேவலோகம் இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாருமே வந்து பிரம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. உடனே பிரம்மாவும் என்ன பண்ணுறாரு, பூலோகத்தில் வந்து அஸ்வமேத யாகம் செஞ்சு ரொம்ப சிறப்பாக இருக்கிற நகுசன் அப்படிங்கிறவனை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புது தேவேந்திரனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு வந்து தேவேந்திர பதவி கொடுத்ததும் அவன் என்ன பண்ணிடுறான், ஒரிஜினல் தேவேந்திரனோட மனைவியான இந்திராணியும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திராணியும் அடையிறதுக்காக விரும்புகிறான். உடனே இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுடைய குல குருவான பிரகஸ்பதி குருவை வந்து அவமதித்ததுனால தான் இந்திரனுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனையும் வருது. இப்போ வந்து இந்திரனோட மனைவி வந்து குருக்கிட்ட போய் வேண்டுறாங்க, என்னுடைய கணவனை எப்படியாவது மீட்டு கொடுங்க, என்னையை வந்து இந்த நகுசன்கிட்ட இருந்து எப்படியாவது என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து குலகுருவான பிரகஸ்பதி என்ன சொல்கிறாரு, நீ வந்து சப்த ரிஷிகளும் வந்து உங்களை பல்லக்களை வச்சு தூக்கிட்டு வரணும், அப்போ தான் வந்து நான் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்திராணியும் நகுசன்கிட்ட சொல்லவும் நகுசன் என்ன பண்ணிடுறான், அதுக்கு சம்மதம் தெரிவித்து சப்த ரிஷிகளையும் வந்து பல்லக்கு தூக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. சப்த ரிஷிகளையும் என்ன பண்ணுறாங்க, இந்திராணியை காப்பாற்றுறதுக்காக அதுக்கு ஒத்துக்கிறாங்க. உடனே இந்திராணி மேலே இருக்கிற ஆசையினால் அந்த நகுசன் என்ன பண்ணுறான், சர்ப சர்ப அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான். சர்ப அப்படின்னாக்கா சமஸ்கிருதத்தில் வந்து வேகமாக வேகமாக அப்படின்னு அர்த்தமாக வேகமாக போங்க அப்படிங்கிறதுக்காக சர்ப சர்ப அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இருக்கிற சப்தரிசிகள்லேயே குள்ளமானவர் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய அகத்திய முனிவர் தான். அவரை வந்து அவர் தடியால் அடிக்கும்போது உடனே அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணிடுறாரு, நீ எப்போ வந்து சர்ப சர்பன்னு சொன்னியோ நீ வந்து பூலோகத்தில் வந்து மலைப்பாம்பாக விழுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. உடனே அந்த நகுசனை என்ன பண்ணிடுறான், மலைப்பாம்பாக வந்து பூமியில் வந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறமேட்டு குலகுருக்கிட்ட போய் இந்திராணி கேட்கவுமே உடனே வந்து அந்த தாமரை தண்டுலேருந்து இந்திரன் வந்து வெளியில் வந்து காட்சி கொடுக்குற அப்படி, இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, நீ வந்து பூலோகத்தில் போய் சிவபெருமானோடைய ஆலயங்களுக்காக போய் வணங்கு, உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிரும் அப்படிங்கிறாங்க. உடனே இந்திரனும் பூலோகத்துக்கு வந்து ஒவ்வொரு சிவாலயமாக போய் வணங்குறாரு. அப்படி வணங்கிட்டு இருக்கும்போது இந்த கடம்பவனமான மதுரையில் வந்து ஒரு இடத்துல அவர் போகும்போது அங்கே போனதுமே அவருடைய பிரம்மஹத்தி தோஷமே நீங்கின மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்ட உடனே தேவகுருவான பிரகஸ்பதிகிட்ட சொல்கிறாரு, இங்கே வந்ததுமே என்னுடைய தோஷமே நிவர்த்தியான மாதிரி இருக்கே அப்படின்னதுமே உடனே தேவகுரு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி இங்கே இருக்கிற இறைவனை வழிபடுங்க, உங்களுடைய எல்லா தோஷமும் நீங்கிடும் அப்படிங்கிறாங்க. குரு வந்து கோச்சிக்கிட்டு போனதுனால தான் இந்திரனுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம். கடைசியாக குருவோட பார்வை கிடைச்சதுமே உடனே இறைவனுடைய அருளும் இந்திரனுக்கு கிடைச்சிருச்சு பாருங்கள். குருவை எப்போவுமே வந்து நம்ம வந்து இகழ்ந்து பேசக்கூடாது, நம்ம வந்து அகந்தையில் எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த இந்திரனோட கதை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தேவர்களும் இந்திரனும் அந்த பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை வழிபட்டதுமே இந்திரனுடைய அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடுது. உடனே வந்து இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து 8 யானைகள் 32 சிங்கங்கள் 64 சிவகணங்கள் கொண்ட அழகிய விமானத்தோட ஒரு கோவில் கட்டுறாரு. உடனே சிவபெருமானு ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னதுமே, நான் எப்பவும் இங்கேயே இருந்து உங்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் கேட்குற அப்படி. அப்போ வந்து சிவபெருமான் சொல்கிறாரு, ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நீ இங்கே வந்து என்னை வழிபட்ட அப்படின்னாக்கா இந்த ஆண்டு முழுதும் வழிபட்ட பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிவபெருமான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு பாருங்கள். வருஷம் முழுதும் நீ வந்து என்னை பார்க்கலைனாலும் பரவாயில்ல, சித்ரா பௌர்ணமி அன்னைக்காவது என்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு வந்து எப்படியாப்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்காகவும் சிவபெருமான் சொல்கிறாரு. நாமளும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே இருக்கிற சிவபெருமானை போய் வழிபட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கும். இதுதான் வந்து சிவபெருமான் வந்து இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீக்கின திருவிளையாடல், அதாவது இந்திரன் பழி தீர்த்த படலம். நாளைக்கு அடுத்த திருவிளையாடலை பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.